Hi, welcome to Kavi's recipe. Hello friends, இன்னைக்கு கவிஸ் ரெசிபில கொத்தமல்லி சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 1 கப் பாஸ்மதி அரிசி எடுத்துர்க்கேன். நீங்க எந்த அரிசினாலும் எடுத்துக்கலாம். அதை கழுவிட்டு எந்த கப்ல அரிசி எடுத்தோமோ அதுல 2 கப் தண்ணி சேர்க்கறேன். இது உதிரியா வர்றதுக்கு ஒரு விசில் மீடியம்லயும் ஒரு விசில் லோ ஃப்ளேம்ல வச்சு குக் பண்ணா நல்லா உதிரியா வரும். அது வேகட்டும். நம்ம அடுத்த process பார்க்கலாம். இப்போ ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி எடுத்துர்க்கேன். அது தண்டோட தான் எடுத்துர்க்கேன். இதுக்கு 2 பச்சை மிளகாய் 1 இன்ச் இஞ்சி. இது காரமா இருக்காது. உங்களுக்கு காரம் அதிகம் வேணும்னா ஒரு மிளகாய் கூட சேர்த்துக்கோங்க. அதை கழுவிட்டு ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்து தண்ணி சேர்க்காம முதல்ல அரைச்சுக்கலாம். ஒண்ணும் பாதிமா அரைப்பட்டிருக்கு. இப்போ இது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்டா அரைச்சுக்கலாம். நீங்க அரிசியோட அளவு அதிகமாக்கும் போது கொத்தமல்லி, இஞ்சி, பச்சை மிளகாயோட அளவையும் அதிகப்படுத்திக்கோங்க. இப்போ அடுப்பு ஆன் பண்ணிட்டு ஒரு கடாய் வச்சிட்டு அதுல 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்க்கறேன். அந்த நல்லெண்ணெய் சூடானோனே 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். அது நல்லா பொரியட்டும். அது பொரிஞ்சதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் உளுந்து, 3 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து 2 பருப்பும் நல்லா செவக்க வறுக்கணும். இந்த பருப்புகளோட அளவு உங்க விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இது நல்லா செவக்க வறுத்தாச்சு. இப்போ நம்ம அரைச்சு வச்ச கொத்தமல்லி பேஸ்ட் இருக்குல, அதை இது கூட சேர்த்து நல்லா கலக்கலாம். இது மீடியம் ஃப்ளேம்ல இருக்கு. அதனால பேஸ்ட் சேர்த்தோம்னா அடி பிடிக்காம இருக்குிறதுக்காக கொஞ்சம் கலந்து விட்டுருவோம். கலந்ததுக்கு அப்புறமா இந்த பேஸ்ட்டுக்கான உப்பு சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி, இஞ்சி, பச்சை மிளகாய் இது மூணோட பச்சை வாசனை போற வரைக்கும் அதை நல்லா வதக்கிக்கணும். அதனோட கலர் மாறக்கூடாது. ஆனா பச்சை வாசனை மட்டும் போனா போதும். அடி பிடிக்கிற மாதிரி இருந்தா லோ ஃப்ளேம்க்கு மாத்திக்கோங்க. இப்போ கலர் மாறல, பச்சை வாசனை போயிருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். புளிப்புக்காக பாதி எலுமிச்சம்பழத்தோட ஜூஸ் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ஜூஸை நம்ம ஏற்கனவே வதக்கி வச்ச பேஸ்டோட நல்லா கலந்து விட்டுறணும். இந்த சாதம் நல்லா வெந்துருச்சு. பாருங்க நல்லா உதிரியா இருக்கு. நம்ம வதக்கின பேஸ்டோட சேர்க்கிறதுக்கு முன்னாடி அதை நல்லா ஆற விட்டுறலாம். ஒரு தட்டுல கொட்டி ஆறுனதுக்கு அப்புறம் சேர்க்கலாம். இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ இந்த சாதத்தை நம்ம வதக்கி வச்ச பேஸ்டோட சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமா செய்றதுனால இந்த பேஸ்டோட அப்படியே கலந்துட்டேன். நீங்க அதிகமான அளவுல செய்யும்போது எந்த அளவு சாதம் வேணுமோ அந்ததை எடுத்துட்டு அது கூட நீங்க வதக்கின பேஸ்ட்டை கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. உப்பு கொத்தமல்லி வதக்கும்போது கொஞ்சமா தான் சேர்த்தோம். இப்போ இந்த சாதத்துக்கான உப்பு சேர்த்துக்கலாம். ஸ்பூன் நெய்யில கொஞ்சமா முந்திரி பருப்பு வறுத்து வச்சிருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல். உங்களுக்கு தேவையில்லைன்னா அதை சேர்க்காதீங்க. நம்ம 2 டீஸ்பூன் தான் நல்லெண்ணெய் சேர்த்தோம். அதனால கொஞ்சம் ட்ரையா இருக்கும். நெய் தேவையில்லை அப்படின்னா கூட கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. உப்பு, காரம், புளிப்பு சரியா இருக்கான்னு பாருங்க. புளிப்பு தேவைன்னா கூட ஒரு அரை எலுமிச்சம்பழத்தோட ஜூஸை சேர்த்துக்கோங்க. இது நல்லா கலந்து விடணும். இப்போ நல்லா கலந்தாச்சு. நல்ல வாசனையோட சுவையான கொத்தமல்லி சாதம் ரெடி. Subscribe, like and share this video.